ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பான்சர்ஷிப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது என்னது அப்படின்னா BuyMote. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இதில் இருக்கும். உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி உள்ளே போய் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தேவையான பொருட்கள் நீங்கள் வாங்கிக்கோங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி கறி சுவையில் அருமையான பன்னீர் பெப்பர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பன்னீர் பெப்பர் மசாலா பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், புலாவ், பிரியாணி, கீ ரைஸ், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கூடவும் பர்ஃபெக்டான ஒரு சைட் டிஷ் இது. நான்வெஜ் சாப்பிட முடியாத நேரங்களில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அச்சஸ் எல்லாம் மட்டன் பெப்பர் ஃப்ரை மாதிரியே இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இந்த ரெசிபிக்கு வந்து அடிக்ட் ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு இதோட சுவை ரொம்பவே அருமையாக இருக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். இது வந்து சின்ன சின்ன ஸ்கியூபாக கட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி கட் பண்ணுறேனோ சேம் அதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. பெரிய பீஸாக கூட கட் பண்ணலாம், பட் சின்ன பீஸாக கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மசாலா கூட சேர்ந்த மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே போலேயே கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அழகாக கட் பண்ணி வச்சு பாருங்கள். இப்போ இது எல்லாமே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 1லேருந்து ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு உப்பு வந்து பன்னீரில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஒரே வேணால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டானது, ஸோ ரொம்ப ஃபோர்ஸான வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க. லைட்டாக இப்படி வந்து குலுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கையில் வந்து லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரே வேணால் மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, தோல் நீக்கிய 3 பூண்டு பல், 2 பச்சை மிளகாய், இந்த 3 பொருளுமே ஒன்றா சேர்த்து இடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட இதை போல் இடிக்கல் இல்லைன்னா மத்தில் வச்சு இடிச்சிக்கோங்க. இதை போல் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இடிச்சிட்டு சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மசாலாவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப நைஸாக வந்துட்டு இடிக்க வேண்டாம், ஜஸ்ட் வந்து கொரப்பாக இடிச்சிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட அந்த டைமில் இஞ்சி பூண்டு இப்படி இல்லை, அரைச்ச விழுதாக தான் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் விழுதாவும் சேர்க்கலாம். பச்சை மிளகாய் மட்டும் லைட்டாக இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதுவும் ஒரு ஓரமாக இருக்கட்டும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஒரு பன்னீராக சேர்த்து நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. பன்னீர் லைட்டாக ஃப்ரை ஆனதும் கரண்டியில் வந்து பிரித்து விட்டுக்கோங்க, இல்லைனா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், லைட்டாக கலர் மாறினதும் திருப்பி போட்டுடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் முறுமுறுன்னு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாமே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சின்னதாக ஒரு பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா பொருட்கள் லைட்டாக வதங்கினதும் இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு குட்டியாக சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்க்க போகிற வெங்காயம் மசாலாவில் தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு வெங்காயம் வந்து எண்ணெயில் வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு சுவை இன்னும் அதிகரிக்கும். வெங்காயம் வதங்கும் போதே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம் வச்சு வதக்குங்க. இந்த அளவுக்கு தான் வதக்கிக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த பழமாக எடுத்து அதுவும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது நம்ம வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அதில் பாதி அளவுக்கு தான் தக்காளி சேர்க்கணும். தக்காளி லைட்டாக வதங்கினா போதும், ஏன்னா மசாலா பொருட்கள் சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் நல்லா வதங்கும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா 1 ஸ்பூன் தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது மிளகு மசாலான்றனால மிளகுடைய காரமும் அதோடைய ஃப்ளேவர் தான் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கோம், ஸோ காரத்தை பேலன்ஸ் கொஞ்சம் பண்ணுறதுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒரே வேணால் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவில் இருக்க பச்சை ஸ்மெல் போகணும், மசாலாவும் நல்லா வதங்கணும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்படி தண்ணி சேர்த்து மசாலா வதங்கணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். மசாலா நல்லா சாஃப்டாக வந்துடும், அந்த பச்சை ஸ்மெல் முழுவதும் போயிடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் தனியாக திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், கலர் கூட மாறி இருக்குது. நம்ம இடித்து சேர்த்த மசாலாவுடைய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அந்த மசாலா பன்னீரில் வந்து முழுமையாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு கலந்து விடுங்க போதும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி சொல்லுதுன்னா, வீட்டில் இருக்கவங்கன்னா வந்து ரெடி ஆகிடுச்சான்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு இதோடைய வாசம் வந்து பசி தூண்டுற அளவுக்கு இருக்குது. இதோடைய ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா மட்டன் பெப்பர் மசாலா மாதிரியே தான் இருக்கும்.
சாப்பிட்றதுக்கும் சேம் அந்த மாதிரி ஒரு சுவையில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் சுவையான பன்னீர் பெப்பர் மசாலா ரொம்பவே டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி சேர்த்துருக்கனால பார்க்குறதுக்கும் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக அட்ராக்ஷனாக இருக்குது. குளிர்காலமாக இருக்கனால பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி வந்து சாப்பிட்றதுக்குமே தொண்டைக்கு நல்லா இதமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் பன்னீர் எப்போ வாங்கினாலும் இந்த டிஷ் தான் செய்யணும்னு தோணும். ஏன்னா கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் புலாவ், கீ ரைஸ், வெரைட்டி ரைஸ், பிரியாணி எல்லாத்துக்கு கூடவும் சைட் டிஷ்ஷாக ரொம்பவே பக்காவாக இருக்கும். இந்த ரெசிப்பியில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவும் சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.